சென்னையில் நேற்றிரவு அண்ணா மேம்பாலத்திலிருந்து லாரி ஒன்று கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டது. லாரி விழுந்ததில் 3 வாகனங்கள் சேதமடைந்தன. அண்ணா சாலை வழியாக நேற்றிரவு வந்து கொண்டிருந்த லாரி அண்ணா மேம்பாலத்தில் ஏறியபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறி ஓடியது. இதனால் பாலத்தின் தடுப்பு சுவற்றில் மோதிய அந்த லாரி தலைகீழாக விழுந்தது. அப்போது பாலத்தின் கீழே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குட்டி சரக்கு வாகனங்கள் 2 லாரி விழுந்ததால் நசுங்கி பலத்த சேதமடைந்தன. மேலும் பாலத்தின் கீழே வந்து கொண்டிருந்த ஆட்டோ மீது பாலத்தின் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்ததில் ஆட்டோ பலத்த சேதமடைந்தது. எனினும் இந்த விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஆட்டோ ஓட்டுநரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்துக்குள்ளான லாரியையும் அப்பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். தூக்க கலக்கத்தில் லாரி ஓட்டுநர் இருந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பார்க் ஹோட்டலில் சவாரி விட்டு நான் அப்படியே ஜெமினி பிரிட்ஜி கீழே வந்து அந்த மசூதி கீழே நான் அப்படியே லெஃப்ட் எடுக்கிறேன் சார். லெஃப்ட் எடுக்கிற போது பிரிட்ஜுக்கு மேலே ஜெமினி பிரிட்ஜி மேலே ஸ்பென்சர்லேருந்து அவர் டிரைவர் வந்து லாரி எடுத்துகிட்டு வராரு. அவர் வந்து ரைட் சைடில் கண்ட்ரோல் இல்லாமல் லாரியை அப்செட் பண்ணிட்டார். அப்செட் பண்ண வேண்டிய நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சார் பின்னாடி வந்து அப்செட் பண்ண நேரத்தில் அந்த பிரிட்ஜு கீழே லெஃப்ட் எடுக்கிறேன். அவ்வளோ பெரிய கல் வந்து என் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி வந்து சொருவிச்சு சார். கஸ்டமர் உட்கார இடத்துல. ஆனால் பேசஞ்சர் யாருமே இல்லை. அது இல்லாமல் ஒரு டாட்டா ஏசி வர ஃப்ரண்ட்டில் வந்து நசுங்கிருச்சு.